தனுசு ராசி உத்திராட நட்சத்திரக்காரவங்க கல்யாணம் வேணும்னா பண்ணிட்டாங்கன்னா அன்போட கல்யாணம் பண்ணலாம் சன்னியாசியா இருப்பாங்க. சில பேர் சன்னியாசியா இருக்காங்கிறேன். சில பேர் சித்தர், சன்னியாசி, யோகி இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க தனுசு உத்திராடத்தில் இருக்காங்க. அவங்க லக்கண புள்ளியை பார்த்தாலும் தனுசு உத்திராடமா இருக்குங்கிறேன். இந்த மாதிரிலாம் இருக்காங்கிறேன் யோகியா இருக்கிறவங்கலாம். ஸோ இந்த வருட சனி பயிற்சி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அவருக்கு விரைய சனியா போகுது. அந்த விரயத்தை சுப விரயமா பண்ணணும். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோக்கான லிங்க் கமெண்ட்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. 3ஆம் இடத்துல சனி இருந்து அவங்க கம்யூனிகேஷன் சரியில்லை, 4ஆம் இடத்துக்கு போகுது. அந்த விரைய சனி அர்த்தாஷ்டம சனி பேர். அந்த விரைய சனியை கல்யாணம் பண்ணி சுபவிரயம் போடலாம், இல்லை காது குத்து பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஒரு இடத்த வாங்கி சுபவிரயமாக பண்ணலாம். இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு 7ல் இருக்கிற வர்ற ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் திருமணங்கிற கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். புதுசாக அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறவங்க சைன் பண்ணிக்கலாம். பதவியில் இடம் மாற்றம், ஓய்வு மாற்றம், வண்டி வாகனம் மாற்றுறது, புது வண்டி மாற்றுறது, இதெல்லாம் பண்ணிக்கலாம். அவங்களுடைய பழைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாற்றி புது ஆக்டிவிட்டீஸுக்கு வரணும் தனுசு ராசி. இந்த ஏப்ரலுக்குள்ளே அதெல்லாம் மாறலன்னா அவங்க இனிமேல் மாற முடியாது. இன்னொரு 5 வருஷம் ஆகிடும் திருப்பி மாற்றுறதுக்கு. 20 வயசு பையன் இந்த தனுசு ராசியில் உள்ளவங்க இந்த வருஷம் மாற்றிக்கிட்டாருன்னா அடுத்த ஃபியூச்சர் லைஃப் நல்லாயிருக்கும். ஒரு 50 வயசாலும் மாற்றிக்கிட்டாருன்னா அடுத்த 60 வருஷத்துக்கு உங்களுக்கு உடம்பு ஃபியூச்சர்லாம் நல்லா கெடுக்காது. ஸோ தனுசு ராசியில் உள்ளவங்க இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்குள்ளே நான் அப்படிலாம் இருந்தேன், அப்படிலாம் அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ எப்படி வாழணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் சூப்பராகிடுவீங்க.